காலபுருஷனுக்கு 5வது வீடு. நீர், நிலம், நெருப்பு, காற்று தத்துவத்தில் நெருப்பை குறிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. நெருப்பு எப்படி சுத்தமானதோ அதே போல தான் மாசு மறு இல்லாத குணங்கள் கொண்டவங்க. தப்பு தண்டா பண்ணுறதுக்கு தெரியவே தெரியாது, சூதுவாது தெரியாது. இப்போ 1,00,00,000 ரூபாய் கொடுக்குற அந்த இடத்துல போய் சொல்லு அவங்கள கெடுத்துடு அப்படின்னு சொன்னாலும் கூட பணத்தை பாரு உன்னைய பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போகக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. ஸோ பணத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, மனசு தான், பாசம்தான், அன்பு தான், உண்மைதான்னு இது மட்டும் சிம்மத்துக்கு பொருத்தம்ங்க. சிம்மத்தை யாருக்குமே பிடிக்காது. வெட்டு 1 துண்டு 2ன்னு கர்வம் அதிகம். இப்போ சிம்மம் அப்படின்னாவே நாங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னா அரசன்னு சொல்லுவோம். அரசனுடைய குணம் என்ன? கொடை கொடுத்து உதவுறது, தன்னை நம்பி இருக்கவங்களை பாதுகாக்கிறது. அரசன் என்ன பண்ணுவார்? தன்னோட நாட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறது தானே அரசனுக்கான குணம். ஸோ அப்படி தான் இந்த சிம்ம ராசி உங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க, வீட்டில் உடன்பிறப்புகளாக இருக்காங்க, அப்பாவாக இருக்காங்க, அம்மாவாக இருக்காங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர்களாகவே இருந்தாலும் சரி, அவங்களுக்குமே பாதுகாப்பு உணர்வுக்கு இந்த சிம்ம ராசி பொறுப்பாளிகளாக இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அதை தன்னால் இவங்களுக்கு வந்து சேரும். பதவிகள், பட்டங்கள், புகழ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இந்த திறமை இருக்கிற இடத்துல தான் திமிரு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆணவம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு திமிரு. சிங்கம் அப்படின்னா அது கர்ஜித்து நின்னாதான் நல்லா இருக்கும். அது போல தான் சிம்ம ராசிக்காரர்கள் அப்படி கொஞ்சம் வார்த்தைகளை தூக்கலாக பேசினாதான் சிறப்பே. அது மற்றவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா என்னங்க பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நீங்கள் பெருமைப்பட்டுக்கணுங்க. அதாவது புலி இழைச்சா பூனைக்கு கூட கிண்டல் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த போல தாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வந்து போகிற வாரவெல்லாம் அட்வைஸ் பண்ணுறான். போகிற வாரவெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறான். என்னமோ இவங்கெல்லாம் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒளியேற்றுற மாதிரியும் இவங்களால தான் ஒரு 10 ரூபாய்க்கு நம்ம சாப்பிட்ற மாதிரியும் ஒரே பில்டப் கொடுப்பாங்க. ஒரு கஷ்டம்னு ஒரு 10 ரூபாய் கேட்டு பாருங்களேன், யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்பப்போ வந்து வேக்கான மட்டும் பேசுவாங்க. நீ அப்போ சம்பாதிச்சியல்லப்பா, அப்போ இப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி இருமா இப்படி இருமான்னு பேசுவாங்க. அதெல்லாம் இல்லை. ஆனால் சிம்மம் வந்து தான் முன்னாடி ஒருத்தன் கஷ்டப்பட்டா கடன் வாங்கி கூட கொடுக்கக்கூடிய அமைப்பே இவங்கக்கிட்ட இருக்குங்க. பெரும்பாலும் சிம்மத்துடைய கஷ்டம் சூழ்ச்சிகளால் தான், அன்பால் தான் ஏமாந்துருப்பான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. தலைகீழாக மாறப்போகும் ஒரு உறவுன்னு போட்டிருக்கு இல்லையா? உங்களுக்கு இனி என்னெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் நடக்கும்? ஒரு உறவு வந்து உங்களை விட்டு பிரிய போகுதுங்க. இத்தனை நாளாக உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்த ஒரு உறவு தாங்க. நீ யாரம்மா அடித்து சொல்கிறேன்னு போட்டிருக்க, அதாவது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தாங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்கிறான். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னை மண்ணில் இருக்காங்கன்னே தெரில, மற்றவங்க பேசுகிறத நம்ம வந்து பேசுகிறோமா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா, ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, ஜோதிடம்னா என்னன்னு தெரியல, நம் வாழ்க்கைக்கான வெளிச்சம் எங்க அப்படிங்கிற ஒரு தேடல் கூட இல்லாதவங்க இந்த மாதிரி பதிவுகளை தேடி வராதீங்க. இது தப்பா இருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது ஜோதிடம்னா என்னன்னு தெரியுங்களா? மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அமைப்பு தான். காரணம் இல்லாமல் நாங்கள் அந்த பதிவை செய்யலைங்க. காரணம் இல்லாமல் உங்களுக்கும் இந்த பதிவு கண்ணில் படாது. ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். இல்லை எதிர்காலத்தில் ஏதாவது உங்களுக்கு நல்லது வருதா, அதை எப்படி பயன்படுத்தணும், ஏதாவது கெட்டது வருதா, அதிலிருந்து எப்படி ஒதுங்கி நிற்கணும். அதே போல் நம்ம தெய்வத்தை எந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ எல்லாருக்குமே எல்லா தெய்வங்களும் செட் ஆகாது இல்லையா? நம்மளே சொல்லுவோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பழனிக்கு போவாங்க, ஒரு சிலர் வந்து தொடர்ந்து திருப்பதிக்கு போவாங்க. புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்கும் திருப்பதி பெருமாளை நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா செல்வ செழிப்பும் மேலோங்கும் அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட நிறம் வேற வேற இருக்குது. உங்களுடைய அப்பா அம்மா வேற, நீங்கள் பிறந்த இடம் வேற, தொழில் வேற, உங்களுடைய பிறப்பின் நேரம் வேற, ஒரு நாள்
நாளைக்கு எல்லா லக்னமும் 2-2.5 மணி நேரம் கடந்து தாங்க வருது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பிறந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு லக்னத்தில் இருந்திருக்கும், அடுத்த 2 மணி நேரத்துக்கு வேறு லக்னத்துக்கு மாறி இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் எல்லா விதங்கள்லையும், அதாவது தனிப்பட்ட ஜாதகத்துடைய கணிப்பு வேற, நம்ம சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் வேற. புரியுதுங்களா? இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது 75% சத்தியமாக உங்களுக்கு செட் ஆகுங்க. மீதி 25% அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் மாற்றத்தை கொடுக்கும். 1% மாறினா கூட மொத்தமாகவே மாறி போகுங்க. புரியுதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நொடியில் நமக்கு கூட ஓடுறவர் முன்னாடி போயிட்டாரு, நம்ம ஒரு நொடி பின்னாடி போகிறோம். அப்போ நம்ம ஜெயிச்சோமா, அவர் ஜெயிச்சாரா? ஒரு நொடி தானே, நம்மளையும் சேர்த்து ஜெயிச்சோன்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்ல முடியுமா? கிடையாது. ஸோ அந்த ஒரு நொடினாலும் அவங்களுக்கு தானே வெற்றி. ஸோ அது போல தாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா என் கையில் உங்கள் ஜாதக கட்டம் இல்லை. அந்த ஜாதக கட்டம் இருந்துட்டா நாங்கள் அழகாக 9 நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய மண்டலம், இப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, இப்போ நடக்கக்கூடிய பெயர்ச்சி என்ன, எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு முழு பலன்களை அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஜோதிடம் அப்படிங்கிறது சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சிவபெருமான் விநாயக பெருமானுக்கு கொடுத்தாரு, விநாயக பெருமான் 18 சித்தர்களுக்கு அருளியது அவங்க கிட்ட இருந்துதாங்க எங்களை போன்ற அடுத்தடுத்து சேரக்கூடிய விஷயம்தான். புரியுதுங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் போல உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்யணும். பெருசா நீ டாக்டர்லாம் கம்பேர் பண்ணிக்காத, அவர் உயிரை காப்பாத்துறாரு, நீ என்ன பண்ற? ஆன்மீகமும் அப்படிதாங்க. இப்போ நம்ம சனி பயிற்சி நடக்குதுன்னு பயப்படுறீங்க, குரு பயிற்சி நடக்குது, ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறீங்களா? ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா அவர் நம்ம ஜாதகத்துல வருஷம் உட்காந்துருவாரு. ஓகேங்களா? ஸோ இந்த 2.5 வருஷத்துலையும் நல்லது கெட்டது நம்ம எல்லாத்துக்குமே சுற்றி இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே புரிய வச்சிருவாரு. ஸோ நன்மையை தீமையை பிரித்து காட்டக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு இருக்குதுங்க. நல்லது நடக்கிறப்ப நம்ம ஏற்றுக்குவோம், ஆனால் தீமைகளை நம்ம செஞ்சாலும் தண்டனை தான் நம்மளை சுற்றி இருக்கும். யாராவது செஞ்சாலும் அதுக்கு தண்டிக்கப்படுவாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுல ஒட்டுமொத்தமாக சனி பகவான் அப்படின்னாவே பயப்படுறது, குரு பகவான் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் குரு பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பலனே கிடையாதுங்க. அவரோட பார்வைக்கு தான் பலன் இருக்குது. அவர் பார்வையும் பார்த்திங்கன்னா சில கிரகங்களினுடைய அமைப்பு, ராகுவோ கேதுவோ ஏதாவது ஒரு அமைப்பு அவர் இருக்கக்கூடிய இடத்துலையோ அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள்லையோ இருந்துச்சுன்னா இவர் கொடுக்கக்கூடிய அமைப்பை அங்கே கெடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஜோதிடமில் இருக்குங்க. புரியாதவங்க பேசிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன். ஓகேங்களா? நாளும் பொழுதும் நம்மளாம் என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம், எதுக்குடா எந்திரிச்சுக்கிறோம், எதுக்குதான் விடியுதோ இப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே நம்ம இருக்கோம் இல்லையா? ஆனால் அந்த கஷ்ட காலத்துக்கு ஒரு விடிவு காலம் வர மாதிரி அடுத்த 25 நாட்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறாருங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு சுக்கிர பகவான் முன்னாடி வீடு, அதாவது சந்திர பகவானினுடைய வீட்டுக்கு வர்றாரு. சந்திர பகவானினுடைய வீட்டில் சுக்கிரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு யோகந்தாங்க. இப்போ ஒருத்தர் நல்ல காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, நல்ல நிறைவான வாழ்க்கை, குழந்தை, குட்டி சிறப்பாக வாழ்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிர பகவான் உச்சத்தில் இருக்காருன்னு அர்த்தங்க. இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறவர் எதுக்கு சொந்தக்காரர் அப்படின்னா அன்புக்கு, கலைக்கு, ஆடம்பரத்துக்கு, அழகுக்கு, உறவுகளுக்கு, பொருளாதாரம், வண்டி, வசதி, வாகனம், குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாமே இவரோட அனுகிரகம் தாங்க. இவரோட அனுகிரகம் இருந்தால் தான் அது நிலைக்கும். இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா சுக்கிரன். இவர் ஒரு நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னா அங்கே அன்பு வளருங்க, செல்வம் வளரும், கலை, படைப்பாற்றல் எல்லாமே வெளிப்படும்னு சொல்லுவாங்க. எனக்கு இருக்க திறமைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்பா, ஏதாவது ஒன்று பண்ணி நான் மேலே வந்துடுவேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடிய இடத்துல கூட சுக்கிரனுடைய தடை இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இவர் மனசு வைக்கணுங்க. ஸோ இவர் இப்போ கடகராசியில் பயணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு மனசு வச்சிருக்காரா இல்லையா? கண்டிப்பாக சுக்கிர பகவானினுடைய அவரோட அருளால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்க. வெளிநாட்டுக்கு பறந்து போவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல தான். அதாவது சிம்ம ராசி உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் இப்போ சுக்கிர பகவான் அமர போகிறாருங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 3க்கு உரியவர், அதே போல் தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் உரியவர். இப்போ இவர் 12ஆம் இடத்துல போய் அமர்றாரு அப்படின்னா இவர்
கொடுக்கக்கூடிய பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக நிறைவேறுங்க. குறிப்பாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டில் தொழில் பண்ணணும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட எல்லா விதமான செயல்பாடுகளுமே உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். இதோட வாய்ப்புகள் வரும். தூரதேச பயணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க. தகவல் தொடர்பு துறை, நெட்வொர்க் துறை, இதில் இருக்கவங்களுக்கு எல்லாமே கூடுதல் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ புதன் பகவான் கூட சுக்கிர பகவான் இணையிறதால வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். 10க்குரிய சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால எதுக்குமே நீங்கள் பயப்பட வேணாம். தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே விரயஸ்தானத்துக்கு போய் அமர்றதுனால அலைச்சல், கடின உழைப்பு, டென்ஷன் இது எல்லாமே அதிகமாக இருக்குங்க. ஆனால் எதுவுமே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஏன் அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் கவலையே படணுங்கிற அவசியமே கிடையாது. சுக்கிர பகவான் அந்த இடத்துக்கே போனாலும் புதன் பகவான் அப்படிங்கிறவர் சுக்கிர பகவானோட இணைவின் காரணமாக உங்களுக்கு அங்கே சாதகத்தை ஏற்படுத்துவார். இது மட்டும் இல்லைங்க, நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கேன், போதுமான வருமானம் இல்லை, நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கேன், அது எனக்கு திருப்தியை கொடுக்கல, இப்படி சொல்லக்கூடிய கூடுதலான ஒரு வேலை அமையிறது இந்த பார்ட் டைம் ஜாப் கூடுதலாக வருமானத்திற்கான வழியை ஏற்படுத்திக்கிறது. இப்படி பண விஷயம் உங்களுக்கு பல வழிகளில் உண்டாகும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இடமாற்றம் இப்போ உண்டாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. தொழில் செய்கிறீங்களா, புதிய கிளை கூடுதலாக தொழில் தொடங்குறதுக்கு அதுக்கான யோகம் இருக்குது. தொழிலில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவீங்க. வியாபார நுணுக்கங்களை அதிகமாக கற்றுக்குவீங்க. தொழிலில் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இந்த கன்சல்டன்சி, கமிஷன் தொடர்பான துறைகளுக்கு இப்போ நீங்கள் போகக்கூடிய எண்ணம் உருவாகும். இதில் இந்த சுக்கிர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குழந்தைகளை பற்றின எண்ணங்களை அதிகப்படுத்துவார். உங்கள் குழந்தைகள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப அமோகமாக இருக்குங்க. நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. நவ கிரகங்களினுடைய அரசன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. சிம்ம ராசினாவே ஸ்திர ராசின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்திர ராசினா எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய யோசனைக்கு அப்புறமாக தான் செய்யக்கூடியவங்க. பொதுவாக இந்த ராசி நாங்கள் என்ன சொல்லுவோன்னா செடி கொடிகளும் மரங்களும் நிறைந்த ஆரண்ய ராசின்னு சொல்லுவோம். சிங்கம் எப்படி விலங்கினத்தோட அரசன்னு சொல்லுவாங்களோ அதே போல் கிரகங்களுடைய அரசன்னா அது சூரிய பகவான்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு சில விஷயங்களை உயர்வாக சொல்லணும்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுயமரியாதை தாங்க முதலிடமே. காசா பணமா உசுறு கூட முக்கியம் இல்லைங்க. தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா தலையே போனாலும் சரி, அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் முடியாதுன்னு நின்றுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயம் போட தெரியாது. இதனாலேயே இந்த கலியுகத்தில் சிம்ம ராசி வாழ்கிறது பெரும் கஷ்டமாகவே இருக்குதுங்க. பெரும் போராட்டமாகவே இருக்குது. இதுவும் கூட என்ன நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தப்பாக பேச தெரியாது, அதாவது வேஷம் போட தெரியாது, இருக்கிறத இருக்கிறபடி ராஜாடா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மற்றவங்களை இவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஒருத்தன் கடைக்கண்ணி வச்சுட்டானா அவனை ஃபாலோ பண்ணுறது, அங்கே ஒன்று பண்ணிட்டானா ஒருத்தவங்கள ஃபாலோ பண்ணுறதோ அந்த பழக்க வழக்கம் சுத்தமாக கிடையாது. என் வழி தனி வழின்னு பயணம் செய்யக்கூடியவங்க தாங்க சிம்ம ராசிக்காரங்க. தோற்றத்தில் கம்பீரம் இருக்கும், செயல்பாடுகளில் வல்லமை மிக்கவங்க. சிங்கத்தோட சிறப்பம்சம் என்னங்க? வேட்டையாடி இறைய கைப்பற்றும். தனக்கு தேவையாக இருக்கிற அளவு தாங்க சாப்பிடும். சாப்பிட்டு அது பாட்டுக்கு அது இடத்துக்கு போயிடும். அதே மாதிரி தாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அளவுக்கு மீறி ஆசை வைக்க மாட்டாங்க. இதோட சேமிக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாதுங்க. தனக்குன்னு ₹1 கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. சுயநலம்னா என்னன்னே தெரியாது. இப்போ உருவத்தில் பெரிய யானையை வீரத்தால் அடைக்கக்கூடியது சிங்கம். பயமோ பரபரப்போ அதுக்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படிதாங்க சிங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை குணாதிசயங்களும் சிம்ம ராசியில் போகிறவங்க கிட்ட நீங்கள் பார்க்க முடியும். ஜோதிடத்தில் நாங்கள் சிம்ம ராசிக்காரங்களை என்ன சொல்லுவோன்னு தெரியுமா? பயம் மரியாதை ராசின்னு சொல்லலாங்க. இந்த ராசிக்கு சுயமரியாதை தான் முதலிடமே. முன்னாடி சொன்னதுதான், தன்மானத்துக்கு ஒரு பங்கம்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டாங்க. அட போடா அப்படின்னு பண்ணிடுவாங்க.
கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கோடி ரூபாயை தூக்கிட்டு ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி. அதே போல் வேஷம் போட மாட்டீங்க. சிறந்த உணவுகளை சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடியவன். உணவு பிரியர்கள். சிங்கம் என்ன பண்ணுது, தனக்கு வேட்டையாடி பிடிச்ச உணவை அப்படியே சாப்பிட்டு அமைதியாக இருக்கிறது. அது போல தான் பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அம்மா ஒரு நிமிஷம் என்னத்துக்கு இப்படியெல்லாம் எங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ பொதுவாக நான் எல்லாரும் நினைக்கிறது என்ன, நம்ம தலையில் எழுதி இருக்கோ, கடவுள் நம்ம தலையில் என்னதான் எழுதி வச்சானே தெரியலையே, எனக்கு இப்படி ஒரு சோதனை மேலே சோதனையாக வருதுன்னு யோசிச்சிருப்போம், புலம்பி இருப்போம், கடவுளை திட்டி இருப்போம். அதில் சிம்ம ராசிக்காரங்க இன்னும் ஹைலைட்டு. போய வாயானெல்லாம் திட்டிருப்பீங்க, வாடா போடானெல்லாம் திட்டிருப்பீங்க. சாமியை ஏதோ ஃப்ரெண்டு மாதிரி. ஏன்னா ஆண்டவன் அப்படிங்கிறவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஸோ உங்களுடைய புலம்பல்களுக்கு ஒரு அர்த்தம் தெரியணும் இல்லையா? அப்படி என்னதான் நம்ம தலையில் பிரம்மன் எழுதியிருக்காரு. முதல்ல உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்குங்க. கண்டிப்பாக அப்படி ஒத்து போச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊர் நட்சத்திரம், உங்கள் ராசியோட நட்சத்திரம் எல்லாமே பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோங்க. தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. எந்த கோவிலுக்கு போனணும், இப்படி எல்லா சூட்சமும் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சூட்சமத்தையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. நிறைய இழப்புகளையும் தோல்விகளையும் இத்தனை நாளாக சந்திச்சிருப்பீங்க. நிறைய உறவுகளை விட்டு ஒதுங்கி இருப்பீங்க. ஏன்னா அந்த இடத்துல உண்மை வேணும், இவங்களுக்கு மனசு ஒம்பவே ஒம்பாது. இல்லை வரதுனால வாடா போங்கடா அப்படின்னு கூட வந்துடுவீங்க. உண்மைதானே? ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அது பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பொண்ணுனா பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ் வாங்கினது நீங்களாக தான் இருப்பீங்க. என்னையா பண்ணுறது, முடியலையே, நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், நீங்கள் என்னை சுற்றி இருக்கவங்க ஏன் இவ்வளோ தப்பாக இருக்கீங்க, அதை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இப்படி தாங்க. அப்போ நான் கோவத்தை மாற்றிக்கணுமா? மாற்றிக்க வேண்டாம். எந்த இடத்துல கோபப்படணும், எந்த இடத்துல அமைதி காக்கணும், இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தாங்க நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் ஓட ஓட விரட்டிடலாங்க. ஒருத்தரும் உங்களை நெருங்கவே முடியாது. ஊரே அப்படி இருக்காங்க. இருந்தாலும் பின்னாடியாவது பேசுகிறாங்க, கொஞ்சம் தூரமாவது நம்மளை பற்றி பேசுகிறாங்க இல்லையா? அதுவுமே பேச அவங்க பயப்படணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது மற்ற விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்களுடைய குணாதிசயங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் எல்லாமே தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்பமா இருக்கிற பதவியும் போயிடும் போல் பதவி தேடி தேடி நாங்களாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். இருங்க நான் சொல்கிறேன். துயரமாவது தோல்வியாவது எதுக்கும் துவள மாட்டீங்க. துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கறது சிம்ம ராசி. இது உங்களால் மறுக்க முடியுமா? அதாவது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க வீழ்ந்துட்டாங்க அப்படின்னு மற்றவங்க நினச்சிடவே கூடாது. அதில் ரொம்ப உறுதியாக இருப்பீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்னா, தோல்வி அடைஞ்சிட்டேன்னா, அப்போ அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம்? தப்பு சொன்ன வாயெல்லாம் ஆமாப்பா அவன்தாப்பா சரிப்பான்னு என் பின்னாடி நிற்கணும். முதன்மையை தேடி ஓடக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க. அதுக்காக மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு முதல் இடத்துக்கு போக மாட்டீங்க. தலைமை பண்போட ஒட்டுமொத்த எல்லாரையும் வழி நடத்துறதுல முதன்மையானவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை இருக்குது, வீரம் இருக்குது, கம்பீரம் இருக்கும். இதெல்லாம் என்னைக்கு உங்களை விட்டும் விலகாது. அதே மாதிரி சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதுவும் உங்களை தேடி வருதுங்க. அந்தஸ்தும் அங்கீகாரமும் சூழலை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நாகரிகமாக செயல்படக்கூடிய பங்கு உங்களுக்கு பிறவியிலேயே இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. தரம் தாழ்ந்த செயல்களில் இறங்கவே மாட்டீங்க. என் ஆசை இருக்கட்டும்டா, அது என்ன பெரிய ஆசையே இருக்க போகுது, அதுக்காக நான் உன்னை கூழ கும்பிடு போட்டுட்டு உனக்கு இருத்துட்டு நான் என்னால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்க முடியாது. இருந்தால் பொன்னாசை மண்ணாசை எல்லாமே இருந்துட்டு போகுது. அதே மாதிரி உசுரே போனாலும் சரிங்க, மானந்தான் முக்கியம்னு நிற்பாங்க. திரும்ப சொல்கிறேன், காட்டுக்கு ராஜா சிங்கனா, மனுஷங்களில் முதல்வன் அரசன், அந்த பதவிக்கு உகந்தவங்க இவங்க. இதில் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இப்படி 9 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய ராசி. அதே போல் முதல்ல இருக்கக்கூடிய 4 நவ அம்சங்களில் கேதுவும் அடுத்து இருக்கக்கூடிய 4 நவ அம்சங்களில்
சுக்கிரனும் கடைசி நவம்சத்தில் சூரியனும் தன்னோட தசா காலங்களில் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த மூவரும் பார்த்திங்கன்னா இளமையோட மையப்பகுதி வரையிலும் பரிமாண வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பாங்க. 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் பரமுகமாக மாறுறதுனால சிறு வயசில் கொஞ்சம் பார்ஷியாலிட்டியை சந்திப்பீங்க, அதாவது ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீங்க. அதே போல் சுக்கிர தசை சுக்கிர புத்தி முடிஞ்சிடுச்சுன்னா செழிப்பான வளமான வளர்ச்சியை அடைவீங்க. இதில் சூரியன் உங்களுக்கு இளமையில் பெருமையும் பலத்தையும் தன்னம்பிக்கையும் சொந்த காலில் நிற்கிறதுக்கான தகுதியையும் வளர்த்து விட்டுருவார். அந்த செழிப்பு முதுமைக்குமே பயன் கொடுக்கும். அதாவது இப்போது உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல நேரத்தை நல்ல வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் நீங்கள் வயசான காலத்தில் கோல் ஊன்றீங்க பாருங்கள், அந்த காலம் வரைக்குமே உங்களுக்கு பயன் கொடுக்குங்க. அதே மாதிரி பலம் குன்றிய சுக்கிரனும் சூரியனும் மின்னல்களில் சிக்கி தவிச்சுக்கிட்டு வெளிவர செஞ்சு உயர்வை எட்ட வைப்பாங்க. சுக்கிர பகவான் பலம் குன்றியவர்கள் தான், ஆனால் உங்கள் ராசி உங்களுடைய அதிபதி கை கோக்குறப்ப எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் உங்களை வெளியே கொண்டு உயர்வை கொடுக்குறாங்கன்னு அர்த்தங்க. அதே மாதிரி சிம்ம ராசியோட அதிபதி ராஜா சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜபோகத்தோடு வாழணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படி